கடைமுக்கிலிருந்து வந்திருக்குமா என் விவசாயில எங்கள் ஊர் குழு மூலியமாக நான் வந்திருக்கிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் யாராவது போவாங்க. சின்ன வயசில் அவங்களாம் யாராவது போக சொல்லியோ எனக்கும் யாராவது போகணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். நாங்கள் அப்போ படிச்சுக்கின்னு இருப்போம். 5வது வரையும் தான் நான் படிச்சிருக்கிறேன். யாராவது போக சொல்லி அம்மா நீங்களா யாராவது போகிறீங்களே நாங்களும் வரோம். லீவு டைமில் நாங்கள் போயிடுவோம் சனி ஞாயிறில். போயிட்டா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க சின்னதாக ஒரு பை மாதிரி தருவாங்க. அதை வாயில கழிச்சிங்கன்னா அவங்கள அப்படியே மேஞ்சுன்னு இருப்போம் தண்ணியில். அப்போ இந்த செடிங்க நிறைய இருக்கும். அந்த செடியில வந்து வேறு அது மாட்டுக்கு கீழே விட்டு அதில் நிறைய பாம்புங்கெல்லாம் சுற்றிக்கின்னு இருக்கும். அதை போயிட்டு கிட்ட தேவனமான அந்த பாம்பு அப்படியே சொர சொர சொரன்னு கையில் போடும். எம்மாடியே பாம்பு இருக்குமா அப்படின்ட்டு தொலை வந்துடும். அதை அதுக்கிட்ட ஏண்டி போறீங்க அப்படி ஓரமா தேவைக்கடி அப்படின்வாங்க. சரின்ட்டு அப்படியே இருந்துட்டு அந்த சின்ன சின்ன பறிக்கு மாதிரி செஞ்சு தந்தாங்க எங்களுக்கு. அப்பதான் எங்களுக்கு இதுல ஏன்னா இருக்கும் நண்டு இருக்கும் மீன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் தெரியுது இதுல இறா மீன் எல்லாம் வந்து தங்குதுன்ட்டு. எவ்வளோ இறா பிடிச்சின்னு வருவாங்க. 100 நாள் அண்ணன் கொடுக்குது பாருங்க, அது நிறைய பிடிச்சின்னு வந்து கொண்டுவாங்க எங்க அம்மா. எடுத்து பார்த்தீங்கன்னா எங்க துண்டா இருக்கும். ஏன்னா விளையாடுவோம் தண்ணியில, நாங்க ஜாலியா இருக்கும் தண்ணியில விளையாடும் சின்ன பசங்க. அப்ப நான் 5வது படிக்கிறேன்னா எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அது மாதிரி எல்லாம் இறா பிடிச்சின்னு வந்து இந்த செடினால நிறைய பலன் அணிஞ்சிக்கிறாங்க நிறைய பேர். எனக்கு இத பத்தி தெரியாது. ஆனா இதுக்கு முன்னோர்கள் இருந்தவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. எங்க அம்மா எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து எந்த டைம் வேணாலும் நைட்டோ பகலோ நேரம் பகல் தெரியாது எந்த டைம் போனாலும் ஒரு பறி ஃபுல்லா பிடிச்சிட்டு வருவாங்க. யாராவது மீன் நண்டு இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா காட்டூர் தான், அம்மா வீடு காட்டூர் தான். அதனால எனக்கு நல்லாவே தெரியும் எந்த டைம் போனாலும் எடுத்துட்டு வராங்களே. இது எங்க இருக்கும். நானே ஒரு நாள் போய் எங்க அம்மா கூட மட்டி அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போவேன் நானு. அப்ப யோசிப்பேன் நானு இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அம்மாவே கேட்டேன் இதெல்லாம் எங்க இருந்துமா வருதுன்னா எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த செடி ஒரே வார்த்தையில முடிக்கணும்னா இந்த செடியில தான் இனப்பெருக்கம் அடையுது. நிறைய மீன் எறா நண்டு எல்லாமே வந்து இந்த செடியினுடைய வேர்கள்ல தான் இனப்பெருக்கம் அடைய. அதாவது எளிய முறையில் இனப்பெருக்கம் அடையக்கூடிய ஒரே செடி வந்து இந்த திருநெல்வேலி மட்டும்தான். அதை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒரு வழி கூப்பிட்டு போனாங்க. என்ன காடுல கூப்பிட்டு போய் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. அதனால இந்த செடினால நிறைய பயன் இருக்கு. அதனால நிறைய வளர்க்கும். இந்த திருநெல்வேலி வச்சதுனால திருநெல்வேலி எதுக்கு இறக்கி போடணும்னா கிண்டி கீழே போடுறது இந்த செடி சொல்லி. அதுக்கப்புறம் ஏதுக்கு இது திருநெல்வேலி கிள்றீங்கன்னு கேட்பாங்க. அதனால சொல்லியா இந்த செடி இது உங்களுக்கு தெரியுதா, இந்த செடி பறந்துச்சாடா உள்ள நிறைய இறா மீன் நண்டு நிறைய வளர்ச்சி கொடுக்கண்டே, இது நல்லா பயன் கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இதுல எதுவுமே கிடையாது. நான் போய் கை வச்சு பார்க்கிறேன் நிறைய நண்டு கட்ட கிடைக்குது. நண்டு மீன் இறா தெரியுமா போது பறி பிடிச்சிட்டாங்க. யாரா நண்டு நின்னா பரவாயில்லடி இவ்வளவு பிடிச்சிட்டேன் இவ்வளவு நாள் நாங்க பிடிக்கலையடி அப்படி எனக்கு கேட்டாங்க. அதனால சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் பக்கம் தெரியும். ஆனா போய் நானு கரெக்டா பார்த்து கொடுத்து பாருங்க சொன்னேன்.